வந்து தந்தூரி பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே அதுவே பாஸ் ஆயிடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரவீன் vlogs. இன்றைக்கி வீடியோ போடணுமே, எடிட் பண்ணலாமே அப்படின்ட்டு லேப்டாப் எடுத்தேன். கடைசியில் பார்த்தா அந்த வீடியோக்கு வந்து இன்ட்ரோ வீடியோவே எடுக்காமல் வச்சுருக்கேன். ஸோ இன்ட்ரோ வீடியோ எடுத்துடலாமா? என் பேர் பிரவீன், நீங்கள் பார்த்துருக்கிறது பிரவீன் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலாரா ஏர் ஃப்ரையர் ப்ளஸ் ஓவனோட ஹெல்ப்போடு நம்ம வந்து தந்தூரி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் சில்லி பவுடர், அளவெல்லாம் கேட்கக்கூடாது, நம்ம போகிற அளவு. பேக்ரவுண்ட் வந்து ஐயனார் துணி ஓடிட்டுருக்கு, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது என்ன, அது இப்போ போட போகிறது? இது மல்லித்தூள் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்லாம் சொல்லுவீங்களா? எனக்கு சீக்ரெட்டே கிடையாது. சீக்ரெட்டே கிடையாது தான், ஓப்பனாக இருக்கு. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். சீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர், சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், ரொம்ப பிடிச்சோம், தயிர் கொஞ்சம். ஐயனார் துணி முடிஞ்சு தனம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். வந்துருச்சா இப்போ 1 kgக்கு? இது நம்ம ஏஸ்தட்டிக்கெல்லாம் பண்ண முடியாதுங்க, இது இப்படி பண்ணிக்கேங்க. தனம் பார்த்துக்கிட்டே பண்ணலாம். தனத்தில் வந்து அந்த சின்ன பிள்ளைய வந்து அடிச்சு விட்டாங்க, அதனால வந்து நாயம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கதை தான் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்ம படிக்கிற ரொம்ப போடுறோம். ஆமாம், எங்கள் ரெசார்ட் நெடுமாறன் கிச்சன் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. இது சுதாஸ் கிச்சன். சுதாஸ் கிச்சன், ஆமாம், அது கரெக்டு தான். நெடுமாறன் கிச்சனில் கூட கொஞ்சம் லிபரலாக விடுவாங்க. சுதாஸ் கிச்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணிங்கன்னா அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. இது சரிப்பட்டு வராது. நல்லா சிக்கனாக நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி வாங்கணும், அப்புறம் தான் வந்து கொஞ்சம் உள்ளே போகும். நாங்கள் அந்த வெயில் காலத்துலேயும் எப்படி ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே வந்து சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் தான் இதுக்கான காரணம். இதோட ரிவ்யூ வந்து நான் அடுத்த வீடியோவில் போட்டேன், இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். நான் ஐபேட்டெலாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அம்மா ஃப்ரிட்ஜில் நிறைய வச்சுருக்கேன், அதெல்லாம் காட்ட மாட்டோம். One eternity later. இது என்ன ட்ரே? இது கிரில் வைக்கிற ட்ரே. கிரில் இல்லை, தந்தூரி செய்கிற ட்ரே. கிரில்லுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேலேயே தந்தூரி வச்சுக்கலாம். ஆமாம், இது 2 ட்ரே இருக்குது. இவ்வளோ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து சிக்கன் பீஸ் வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம். லெக்கு ப்ரீ ஹீட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அனல் காற்று அடிக்குது. என் கையில் வந்து அது ஃபீல் ஆகுது. சும்மாவே அனல் காற்று அடிக்குது. அது கரெக்டு தான், பயங்கரமாக வெயில் அடிக்குது. 2 ட்ரே வந்து இவ்வளோ வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு
அது ட்ரம் ஸ்டிக் மோடா? சிக்கன் மோட் மாதிரி தானே இருக்கு. சிக்கன் ட்ரம் ஸ்டிக். ஓ, எங்கள் ஊரில் ட்ரம் ஸ்டிக்னா வந்து போடுவாங்க. நானும் சிக்கன் ட்ரம் ஸ்டிக் நான் சென்னையில் போகிறேன். இப்போ நான் யூஸ்வலாக 180-20 வைப்பேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ வந்து 220 ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்கிற செட்டிங்ஸே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி வருதுன்னு நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, மோட் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டார்ட். சிக்கன் பி லைக் என்ன வச்சா டெஸ்ட் பண்ணுறீங்க? ஓகே, பாதி வேகட்டும், அதுக்கப்புறம் சந்திப்போம். வெயிட் ஓப்பன் பண்ணோடனே அதுவே பாஸ் ஆயிடுச்சு. சூடாக இருக்கும், இது போட்டு தான் எடுக்கணும். ஆமாம், சூடாக இருக்கும், அதை போட்டு தான் எடுக்கணும். இப்போ நம்ம திருப்பி வைக்க போகிறோம். சிக்கன் நல்லாவே ஆமாம், சூப்பராக வெந்திருக்கு. தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டோம். 200 செல்சியஸில் வைக்கவும் நல்லா வெந்துருச்சோ. தண்ணி சேர சொல்கிறான். நான் தண்ணி சேர சொல்கிறேன். பத்து பிரியாணி மட்டும் நீ சாப்பிட்டு சாப்பிடு. இதை வைங்க, மேலே வைங்க. இந்த காய் கிட்ட இருந்தனால பயங்கரமாக இருந்துச்சு. கீழே இருக்கிறது ஓரளவுக்கு வந்து காய் இருக்கும். செஃப் நெடுமாறன்ஸ் ரெசார்ட் ஃபேன்ஸ் நாங்கள்லாம். அதனால் வந்து அடிக்கடிக்கு நெடுமாறன் வெற்றிலாம் சொல்லுவோம். நீங்கள் ரெசார்ட் ஃபேனாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் யார் ரெசார்ட் ஃபேன்ட்டு நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் சிக்கனில் வந்து நார்மலாகவே கொழுப்பு இருக்குது. மெல்ட் ஆகிருக்கு. அது ஒயிட் கலராகவும் இருக்குது பாருங்கள். எந்த ஆயிலும் ஆட் பண்ணல. இது நார்மலாக இருக்கிறது அப்படி தான். இப்போ க்ளோஸ் பண்ணோடனே அதுவே ஆன் ஆகிடும். ரெஸ்யூம் ஆகிடும். 10லேருந்து 200 செல்சியஸில் அதுவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தந்தூரி தொட்டுக்கிறதுக்கு வந்து மின்ட்டு சட்னி வச்சுருக்கோம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டோம். லாஸ்ட் 1 மினிட் இருக்குது, முடிய போகுது. கீழே பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. நார்மலாகவே நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே யாரோ பாட்டு பாடிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு தந்தூரி வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நீங்கள் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து செஃப் தீபக் பண்ணார். ஃபயரில் விட்டுருப்போம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். முடிஞ்சிருச்சு. டைம் பாம் வச்ச மாதிரி எப்படி டிக் 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 டிக்னு அப்படியே எடுத்துடக்கூடாது. நல்லா செம்மையாக ஹீட்டாக இருக்கு. பயங்கரமாக சவுண்ட் கேட்குது ஒரு மாதிரி. யூஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஆமாம், இல்லைன்னா கை வந்து பொசுங்கிறது உறுதி. மீண்டும் சந்திக்கும் வரை அப்படின்ட்டு நான் போயிடுவேன். அவங்க வந்து எதோ ட்ரை பண்ணுறாங்க. என்னன்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக மேலே இருந்தது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. கீழே இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகலை. அதனால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து திருப்பி வைக்க போகிறோம். சுடுது. ஆமாம், ஆக்சுவலாக வந்து டெம்பரேச்சர் நார்மலாகவே இங்கே அதிகமாக இருக்குது. ரொம்ப இதாக இருக்குது. இதில் வேறு 200 செல்சியஸில் போட்டால் என்ன ஆகும்? பட்டன் அமுத்த முடியும். அதான் இல்லை, அது டச் தான். ஓகேவா? லைட்டு போட்டு விடுங்க பார்ப்போம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்து சர்வ் பண்ண போகிறோம். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியா? சுடுதுடா.
பயங்கரமாக சுடுது. லைட்டாக வந்து பிச்சு பார்ப்போம். வெளியில் வந்து சாப்பிட்டுருக்கோம். இன்னொரு வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குள்ளப்போம் சாப்பிடலாம். அங்கே ஒருத்தவங்க ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ரொம்ப சாஃப்டாக கரெக்டாக வந்துருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சா? எப்படி இருக்குன்னு சொல்லு. நீ சாப்பிட்டு நான் இப்போ எப்படி ரிவ்யூ சொன்னேன் அதே மாதிரி சொல்லுவோப்போ. நல்லா இருந்துச்சு. கேமரா வச்சா நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வராது. நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்கு. பார்த்தீங்கன்னா தந்தூரி பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கு. செம்ம ஜூஸியாக நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கு. அடுத்துதான் மின்ட்டு சட்னியோட ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் அந்த மின்ட்டு ஃப்ளேவர், அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நீங்கள் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ வந்து பார்க்குறோம். பாய்.